இன்றைக்கி நான் வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி சொல்லித்தர போனேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம வந்து ஹெல்த்தியாக எடுத்துக்கணும் அப்படிங்கிற நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் வந்து ஓட்ஸ் வந்து ஒரு 1.5 கரண்டி எடுத்துருக்கேங்க. நான் அது வந்து எந்த ஓட்ஸ்னாலும் ஓகே. அது வந்து சூப்பர் மார்க்கெட்ஸில் நார்மல் கடை பெரிய பெரிய கடைகள்லாம் கிடைக்கும். அப்புறம் வந்து முந்திரி, அப்புறம் வந்து முந்திரி திராட்சை ரெண்டும் வந்து சேர்த்து ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன். வெல்லம் வந்து ஒரு 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். வெல்லத்துக்கு பதிலாக சர்க்கரையும் எடுத்துக்கலாம். சர்க்கரை வெல்லம் ரெண்டுமே போடாமல் கூட இது பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். இந்த டேஸ்ட்டு கொஞ்சம் நல்ல குழந்தைங்கள்லாம் சாப்பிடுதுன்னா இந்த மாதிரி போட்டு கொடுத்தோன்னா நல்லாயிருக்கும். நெய் வந்து ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் தண்ணி எடுத்திருக்கேங்க. ஏலக்காய் ஒரு ஏலக்காய் எடுத்திருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ ஒரு அடுப்பு ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டு வெல்லத்தை வந்து தண்ணியில் கரைச்சி வடிகட்டி எடுத்துடலாங்க. அது வந்து மண் இருக்கக்கூடாது இல்லைங்களா, அதுக்கு தான். இப்போ கடாயை ஆன் பண்ணி தண்ணி ஊற்றி வெல்லத்தை போட்டுருவாங்க. அளவாக தான் தண்ணி விடணும். பாகெல்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. கரைஞ்சால் போதும், ஃபில்டர் பண்ணிடலாம். மண் இல்லாமல் இருக்கிறதுக்கெலாம் வேணும்னா போட்டுக்கலாம் உங்களுக்கு, இல்லைன்னா ஆப்ஷனல் தான். உங்களுக்கு சக்கரை வேணும்னா கம்மியாக போட்டுக்கலாம், டேஸ்ட்டுக்காக தான் அது. இப்போ ஒரே மாதிரி சாப்பிட்றதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நாளே விட்டோம். ஒரு நாள் வந்து சத்து மாவு கஞ்சி, ஒரு நாள் வந்து ராகி கஞ்சி, ஒரு நாள் பாஜ்ரா கம்பு ராகிலாம் கலந்த கஞ்சி, அந்த மாதிரி போட்டு குடிக்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு. அது வந்து அழுப்பு தட்டாது. எடுத்துட்டாங்க. இப்போ திரும்பி வந்து அதே தண்ணியை ஊற்றி ஓட்ஸையும் போட்டு ஒரு கிண்டிடலாம். நல்லா வந்து ஒரு செமி சாலிடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். கொஞ்சம் வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க, நம்மளுக்கு தேவைப்பட்டால். ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் வெந்து வரும். அது பார்த்தாலே தெரியும், கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ அது கொதிச்சுக்கிட்டு இருக்குங்க அந்த ஓட்ஸு. இதை வந்து நெய் போட்டு கொஞ்சம் முந்திரி திராட்சையை வந்து வறுத்து போடுறேன். இது க்ரன்ச்சியாக இருக்கும், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு, அதுக்காக தான் போட்டிருக்கேன். இது ஆயிடுச்சுங்க. இப்போ இதில் வந்து கொஞ்சோண்டு பால் ஆட் பண்ணிக்கலாம். மொரார்லேஸ் இது வந்து நல்லா வந்து சக்கரை பொங்கல் மாதிரி இல்லாட்டி வந்து பாயசம் மாதிரி இருக்கும். பட் நல்லா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஆஃப் பண்ணிடலாம் இந்த ஸ்டேஜில். இப்போ ஊற வச்சுருக்கேன் முந்திரி பருப்பு வெந்நீரில், அதை வந்து கொஞ்சம் அப்படியே கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ எந்த அளவு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து பால் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாங்க. ரொம்ப தண்ணியாக வேண்டாம், நம்மளுக்கு கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கணும்னா கம்மியாக போட்டால் போதும். இல்லை நம்ம கொஞ்சம் வந்து கெட்டியாக வேணும், அது எப்படி வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஊற்றிக்கலாம். ஃபில்லிங்காக இருக்கும். ஒரு கிளாஸ் குடித்தா கூட நம்மளுக்கு அப்படியே ஃபில்லிங்காக இருக்கும். ஓட்ஸ் கீர் வந்து ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு. இது வந்து சர்க்கரை இல்லாமலும் போடலாம், நட்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறதுனால வந்து குழந்தைங்களும் சாப்பிட்லாம். இப்போ அப்படியே வந்து சாப்பிட பிடிக்காது, நம்மளுக்கு க்ரன்ச்சியாக இருக்கும் அப்படின்னு நினச்சா மிக்சியில் அரைச்சி கூட அந்த நட்ஸை போட்டு சாப்பிட்லாம். இதோட வந்து கார்னிஷிங்க்கு வந்து நெய்யும் பாதாமும் போட்டுடலாங்க. நல்லா ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon. Thank you.